Taste the Daily. பாலியல் வன்கொடுமை வழக்கில் காவல்துறை ஆணையர் அளித்த பேட்டிக்கு முரணான வகையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அளித்த பேட்டியால் செய்தியாளர் சந்திப்பில் பரபரப்பு ஏற்பட்டது. சம்பவம் தொடர்பாக திமுக பிரமுகர் ஞானசேகரன் பிடிபட்ட நிலையில் வியாழக்கிழமை சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் செய்தியாளர்களை சந்தித்தார். அதில் பாதிக்கப்பட்ட மாணவியும் அண்ணா பல்கலைக்கழகமும் இணைந்து அளித்த புகாரின் அடிப்படையில் இந்த விசாரணை நடந்து வருவதாக தெரிவித்தார். ஆனால் இதற்கு நேர்மாறாக வெள்ளிக்கிழமை அண்ணா பல்கலைக்கழகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த விடியா திமுக அமைச்சர் கோவி செழியன் மாணவிக்கு நேர்ந்த விவகாரம் என்னவென்று பல்கலைக்கழகத்திற்கு தெரியவே தெரியாது என பேட்டியளித்தார். இந்த வழக்கில் கைதாகியுள்ள ஞானசேகரனின் மனைவி அண்ணா பல்கலைக்கழகத்தில் பணியாற்றவில்லை என்று காவல் ஆணையர் அருண் தெரிவித்த நிலையில் பல்கலைக்கழகத்தில்தான் பணியாற்றுகிறார் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கூறியுள்ளார். இந்த விவகாரத்தில் மக்களை குழப்பும் முயற்சியில் காவல்துறையும் தமிழக அரசும் செயல்படுகிறதா அல்லது அமைச்சருக்கு இந்த வழக்கு விவரம் எதுவும் தெரியவில்லையா என மக்கள் சந்தேகம் எழுப்பியுள்ளனர். அந்த மாணவி பல்கலைக்கழகத்துல புகார் அளிக்காமலே போஸ்ட் கமிட்டில புகார் அளிக்காமலே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் பண்ணிருக்காங்க. 100 கால் பண்ணி அப்படி ஒன்று தகவல் இல்லை. அப்படிதான் காவல்துறை விசாரணைக்கு உட்பட்டது. அதிகமான செய்திகளை பத்திரிகையாளர் கூட்டத்தில் நான் தெரிவித்து என்பது அதுக்கு விசாரணைக்கு உகந்ததாக நிச்சயமாக சொல்லவில்லை. அது உறுதியாக சொல்லணும். அது இல்ல போஸ் கமிட்டிக்கு சொல்லவில்லை என்பது 100% அறுதியிட்டு சொல்கிறேன். சொல்லவில்லை. மனுதாரர் தந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். கமிஷனர் பேசுறப்ப பிரஸ் மீட்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாணவி அங்க சொல்லிட்டாங்க காலேஜ்ல இருந்து தான் கம்ப்ளைன்ட் பெறப்பட்டது, அங்க இருந்து கோட்டூர்புரத்துல இருந்து வந்து தான் இங்க கம்ப்ளைன்ட் எழுதி வாங்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. இல்ல அதுக்கான செய்திகள் அல்ல. அதுக்கான செய்திகள் அல்ல. அந்த வார்த்தையும் பொருள் அல்ல. அவர்கள் விசாரணை தொடர்கிறது. இல்ல இல்ல மீண்டும் இல்ல சார், மீண்டும் சொல்லுகிறேன். மனுதாரர் புகார் அளித்ததற்கு பிறகு விசாரணை தொடர்ந்து கைது செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறார். ஈவினிங் 4 மணிக்கு நமக்கு ஒரு 100 கால் வருது. அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி கால் பண்ணுறாங்க. அந்த 100 காலை பேஸ் பண்ணி நம்ம போலீஸ் டீம் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போகும்பொழுது அங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் போஸ்ட் டீம் கமிட்டி, அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு ஒரு கமிட்டி இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸரும் அந்த பாதிக்கப்பட்ட மாணவியும் இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் பேஸ் பண்ணி எஃப்ஐஆர் போடுறோம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளி ஞானசேகரனுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி சென்னை நந்தனம் கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கல்லூரி முன்பாக நடைபெற்ற போராட்டத்தில் காவல்துறை மாணவியின் தனிப்பட்ட விவரங்களுடன் எஃப்ஐஆரை எப்படி இணையத்தில் வெளியிட்டது என்று மாணவர்கள் கேள்வி எழுப்பினர். மேலும் காவல்துறை இந்த வழக்கை திசை மாற்றி மூடி மறைக்க பல்வேறு வகையில் சதி செய்து வருவதாகவும், பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய அரசு குற்றவாளியை காப்பாற்ற முயற்சி செய்து வருவதாகவும் மாணவர்கள் குற்றம் சாட்டினர். சமூக நீதி பற்றி பேசி வரும் விடியா திமுக அரசு ஒரு பெண்ணிற்கு நடந்த அநீதிக்கு முறையாக விசாரணை நடத்தாமல் ஏமாற்றி வருவதாக மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கைது செய்தால் போதாது, நடவடிக்கை பெண்களை பாதுகாக்க துப்பில்ல, ஆவணத்தை பாதுகாக்க எஃப்ஐஆரை பாதுகாக்க காவல்துறைக்கு துப்பில்ல. கேஸ் இப்போ விக்டிம்ஸினுடைய நேம்ஸ் எப்பவுமே வெளியிடக்கூடாதுதான் ரூல் சொல்லுது. உச்சநீதிமன்ற ரூல் உட்பட என்ன சொல்லுதுன்னா, பாதிக்கப்பட்ட மாணவர்களோ இல்லை மாணவிகளோ அவங்களுடைய பேரோ அந்த எஃப்ஐஆர் காப்பி வெளியிடக்கூடாதுன்னு தான் ரூல். ஆனால் அதை மீறி நேற்று கமிஷனர் அருண் என்ன பேசுகிறாருன்னா, ஆன்லைன் நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணோம், ஒரு சில செகண்ட்ஸ்க்கு அது ஓப்பன் இருந்தது, அந்த டைமில் வெளியிட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சென்னையினுடைய கமிஷனர் இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. அதை ஏற்க முடியாதுன்றதான் ஒன்று. வெளியிட்டது பார்த்தீங்கன்னா அந்த காவல்துறை தான் வெளியிட்டிருக்கணும். ஸோ தேசிய மகளிர் ஆணையம் உட்பட பார்த்தீங்கன்னா நேரடியாக இந்த கேஸில் தலையிட்டிருக்காங்க. தேசிய மகளிர் ஆணையம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய டிஜிபிக்கு கடிதம் கொடுத்துருக்காங்க. டிஜிபி உடனடியாக யார் இந்த எஃப்ஐஆர் காப்பியை வெளியிட்டாங்களோ அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை உட்படுத்த வேணும்ன்றதை சொல்லியிருக்காங்க. தான் கடுமையான நடவடிக்கை எடுக்கணுன்றதை நாங்களும் வலியுறுத்தணுன்றதான்.